91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். எந்த கட்சி தலைவர்கள் அடிக்கடி சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி சிக்கிப்பாங்க, அப்புறம் மக்கள்கிட்ட வந்து விவாத பொருளா மாதிரி மணிப்பூரையும் போவாங்கன்னு பாக்குறப்ப முன்னணியில் இருக்கிறது எங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு வந்து அடம் பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா திமுக தான். ஓரணியில் திமுக இந்த விஷயத்துல. ஆமா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பொன்முடி, ஏவா வேலு, ஆர் ஆசா, இப்ப அந்த வரிசையில் இடம் பிடிச்சிருக்காரு திருச்சி சிவா. ஆமா, இடையில முக்கியமான ஒரு ஆள் துரைமுருகனை விட்டுட்டீங்க. ஆமா, அவர் பொதுச் செயலாளர், இவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். காமராஜருடைய பிறந்தநாள் விழா சென்னையில் நடந்திருக்கு. அதுல பேசுறப்ப காமராஜரை பத்தி சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காருங்கிறதான் விவாதமா மாறி இருக்கு. கலைஞர் கருணாநிதி என்னை கார்ல கூட்டிட்டு போவாரு, அப்ப எனக்கு 23-24 வயசு தான். இப்ப கார்ல போறப்ப நிறைய கதைகள் என்கிட்ட சொல்லுவாரு. நிறைய பேர் நினைப்பாங்க எதுக்காக இந்த பையன்கிட்ட இவர் சொல்றாருன்ட்டு, ஏன்னா இந்த பையன் தான் மக்கள்கிட்ட சரியா சொல்லுவாருனால கலைஞர் என்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு காமராஜர் பத்தி கதை சொல்றாரு திருச்சி சிவா. என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு, அவர் ஏசியோட இருக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கம் அந்த விடுதியிலலாம் ஏசி போட சொல்லி உத்தரவு போட்டவர் கலைஞர். அதே மாதிரி அவருடைய கடைசி காலகட்டத்துல கலைஞரோட கையை பிடிச்ச காமராஜர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீதாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அரங்கத்துல கைத்தட்டு அதை கட் பண்ணா ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை ரொம்ப கொதிப்படைய வச்சிருக்கு, காமராஜர் அனுதாபிகளை ரொம்ப வருத்தம் அடைய வச்சிருக்கு. இப்ப கூட்டணிக்குள்ளாரையே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு வந்து போய்கிட்டு இருக்கு திருச்சி சிவா சொன்ன அந்த கருத்தால. இதை வெளியே எடுத்துட்டு வந்தது யாருன்னா கரூர் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆமா, முதல்ல அவங்க தான் காட்டமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட கட்டுக்கதைகளால தேர்தல் களத்துல வீழ்த்தப்பட்டவர் தான் காமராஜர், அந்த கட்டுக்கதைகளோட ஒரு தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப எளிமையான மனிதர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் போயிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. அங்கெல்லாம் எங்க ஏசி அறை இருந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா காமராஜரோட ஆன்மா நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமா திமுக வந்து வெறும் கட்டுக்கதைகளை தான் கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி அவங்க மேல நேரடி விமர்சனமே வச்சிருக்கிறாங்க. ஜோதிமணி விமர்சனம் வச்சா கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் செல்வ பெருந்தகை, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் இல்லாம பேசுறாரு திருச்சி சிவா, அதை விட்டுருங்க. என்னது அதை விட்டுருங்க, ஆனா காமராஜரை பத்தி பேசுற தகுதி யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படியே கடந்து வராராம் அவரு. அதுதான் அவரோட தலைவர் யாரு, ராகுல் காந்தியா இல்ல மு.க. ஸ்டாலினாங்கிற சந்தேகமே நமக்கு இருக்கு. அதனால அவர் கடந்து போறாரு. ஆனா வந்து திருச்சி வேலுச்சாமி, இவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர், அவர் கடுமையான விமர்சனங்களை அவர் மேல வைக்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, கடைசி காலகட்டம் 2 மாசம் வந்து காமராஜர் முடியாம இருந்தாரு, வீட்டை விட்டு வெளியே வரல. அப்படி இருக்கும்போது கருணாநிதி என்ன வீட்டுக்கு போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டாரா? அப்படியான எந்த சம்பவமும் இங்க நடக்கவே இல்லை, அதெல்லாம் கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 4ஆம் தர மனிதர் தான் திருச்சி சிவா. அவர் வந்து ரொம்ப உரிமையில தான் பேசியிருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண் எம்பி டெல்லி விமான நிலையத்துல வச்சு அவரை வந்து செருப்பை கழட்டி அடிச்சாங்க, அப்ப தலை குனிஞ்சுக்கிட்டே எதுவுமே சொல்லாம போன ஒரு மனுஷன்லாம் காமராஜரை பத்தி பேசலாமா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கிறாரு. இன்னொன்னு, காங்கிரஸ் அவர் சவாலே விடுறாரு. இப்ப திருச்சி வேலுச்சாமி தனியா நின்று திமுகவால ஜெயிக்க அருகதை இருக்கா, கூட்டணியை வச்சுதானே ஜெயிக்கிறீங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் பல அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணா கூட காமராஜர் பத்தி எதுவும் விமர்சனம் பண்ணது கிடையாது. அவருடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும், முக்கியமான விழாக்கள்ல காமராஜர் பத்தி உயர்த்தி பிடிச்சி தான் பல மேடைகள் வந்து பேசுவாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் தான் உயிரோடு இல்லை, இவங்க என்ன கதை வேணாலும் வந்து எழுதுவாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்ப திருச்சி சிவா விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எதிர் வரிசையில் இருக்கிற தலைவரோட ரொம்ப கண்ணியமா தான் நான் வந்து பேசுவேன், அணுகுவேன், காமராஜரை பத்தி இப்படிலாம் யாரு பேசினாலும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அண்ணா உன்னாலா மணாலா கொலக்கொழுந்தே குடியாத்தம் சென்றுவா வென்றுவான்னு எழுதினாரு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் சூட்டினாரு கலைஞர். இப்ப கல்வி வளர்ச்சி நாள்னு அறிவிச்சிருக்காரு தலைவர் ஸ்டாலின். அப்படிப்பட்ட வரிசையில வந்த நான் வந்து காமராஜருடைய புகழுக்கு மாசு யாரு போனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவருதான் பண்ணியிருக்காருங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. ஆனா என்ன கடைசியா சொல்றாரு அப்படின்னா, இது வந்து விவாத பொருளா ஆக்காம
எல்லாரும் அப்படியே விட்டுருங்க, அன்பு ஊர்ந்ததை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றது கேட்டிருக்காரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு விட்டுருங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு இந்த விளக்கத்துக்கு அப்புறமும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகளையும் கேட்டிருக்காரு, கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோதிமணி சொன்ன அதே விஷயத்த தான் சொல்றாரு. வரலாற்றை வந்து திருச்சி தான் இவங்க கட்டுக்கதையா கட்டி தான் இன்னைக்கு வந்து திமுக இங்க வந்திருக்கு, அதே தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. முரசொலியில காமராஜரை ரொம்ப மோசமா கேலி சித்திரம் வரைஞ்ச கருணாநிதி வரைஞ்சாரு முரசொலியில, அதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் மறந்துடல அப்படிங்கிற மாதிரி கண்டன பதிவுல சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்க வேணாம், அப்படியே இது விட்டுருங்க. ஆமா, பெருந்தலைவருக்கான மரியாதை எப்பவுமே கண்ணியம்லாம் காக்கப்பட வேண்டும், அது அப்படியே வந்து நம்ம உழைப்போம் வாங்கங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு போயிட்டாரு. இதே போன்ல பேசி என்ன பேசியிருப்பாரு, சாரிம்மா யார்கிட்ட தெரியாம நடந்துடுச்சுமா, ஜோதிமணி தானே எடுத்துட்டு வந்தாங்க, ஜோதிமணிட்ட நடக்காத நடந்து போச்சுமா, விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப டெம்ப்ளேட்டா எழுதியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் விட்டுருங்கன்னு சொன்னா அப்போ கூட டிஎம்கே காரங்க விட மாட்டாங்க போல தெரியுது. ஆமா, ஏன்னா டிஎம்கே ஐடி விங்ல இந்த சோசியல் மீடியால பல விஷயங்களை காமராஜருக்கு எதிராக தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்க முடியுது. அதை ஏடிஎம்கேல இருந்து எடுத்து போட்டு இதுக்கு என்ன பதில்னு காங்கிரஸ்காரங்கெல்லாம் டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் மாறி இருக்கு கூட்டணிக்குள்ள. அதே மாதிரி ஏடிஎம்கே சேர்ந்த இன்பதுரையும் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு திருச்சி சிவாவை நோக்கி. கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட ஒரே குறிக்கோள் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே என்னோட பணின்னுலாம் பேசிட்டு இருந்தாரு. சரி, ஏதோ மக்கள் பணியில தான் இருக்காரு போல, இதை பத்தி பெருசா எதுவும் பேசலையே அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணா அறிவாலயத்துல ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. காணொலி வாயிலா மாவட்ட செயலாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அங்க இருந்து எதுக்கு அப்படின்னா கட்சியை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு எப்படி இருக்கு, நல்லா போகுதா, உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்றாங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, ஒழுங்கா பண்ணாதவங்களாம் நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணவங்களுக்கு பாராட்டு அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. எதனால அந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி கட்சியில சேர்த்தணும் அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி இளைஞர் கூட்டமே போய்கிட்டு இருக்கு, அப்படியே போனோம்னா அப்புறம் இங்க ஃபுல்லாவே 50+ தான் இருப்பாங்க. ஏற்கனவே 60 வயசுலயே இளைஞர் அணி தலைவர் பதவியெல்லாம் அவர் வச்சிருந்தாரு, அந்த மாதிரி இளைஞர்களை சேர்த்துட போறாங்க. அந்த மாதிரி இளைஞர் கிடையாது, ஒரு 20 to 30 இருக்கிற கவர்றதுக்கு தான் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதை வந்து சரியா செயல்படுத்துறாங்களாங்கிறதுக்கு ஒரு ஆய்வு தான் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா வந்து நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. அதாவது சுந்தரா டிராவல்ஸ்ன்னு வந்து ஸ்டாலின் கிண்டல் பண்ண, அதுக்கு ஆர்பிதி குமார் என்ன சொல்றாருன்னா, அது சுந்தரா டிராவல்ஸ் கிடையாது, அது மக்களின் டிராவல்ஸ், மக்களின் நம்பிக்கைப்பட்ட டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல்ஸ் வண்டி நடத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஏற்கனவே டிராவல்ஸ் எல்லாம் அதிகமா டிக்கெட் விலை வைக்கிறாங்கன்னு 2 ஆட்சியிலேயும் மக்கள் முறையிட்டு எந்த இதுவும் இல்லை, ஆனா இதை பத்தி டிராவல்ஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, இப்ப சிதம்பரத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணிய பயணம் விமர்சிச்சுட்டு எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு வர அழைப்பு விடுக்கிறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்கணும், உங்க சீட்டை வந்து குறைச்சிடுவாரு ஸ்டாலின், அப்புறம் நீ எங்கேயுமே போக முடியாது, கடந்த 4 ஆண்டுகளா நீங்க நடந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை பேச கூட உங்க வக்கில்ல அப்படிங்கிறாரு. வக்கில்லன்னு சொன்னவரு பாருங்க, விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்துனாங்க, அனுமதி கொடுக்கல. திருச்சியில விசிகா மாநாடு அனுமதி கேட்டாங்க, அப்பயும் வந்து கொடுக்கல. ஈஸியா கொடிக்கம்பம் கூட நடுறதுக்கு அனுமதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு அவமானத்தை தாங்கி நாங்க இருக்கணுமா, நீங்க இங்க வாங்க, நாங்க ரத்தன கம்பளத்தோட உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆமா, ஆனா சண்முகம் என்ன கேக்குறாரு, மாநில செயலாளர் சிபிஎம்லனா, இவர் தான் சொன்னாரு கம்யூனிஸ்ட் எங்க இருக்குன்னே தெரியலன்னு, இப்ப வெக்கமே இல்லாம எங்களை கூட்டணி கூப்பிடுறீங்களேன்னு அவர் கேக்குறாரு. அது ரத்தன கம்பளம் கிடையாது, வஞ்சக வலைன்னு சொல்றாரு சண்முகம். முத்தரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவையில தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க போனாங்கன்னே தெரியல விமர்சனம் பண்றாரு. ஆனா சிதம்பரம் வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க வாங்கன்னு வந்து கூப்பிடுறாரு. அது ரத்தன கம்பளம் கிடையாது, ரத்த கம்பளம், அங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் சொல்றாரு. இன்னொரு கேள்வி வரை கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கிறோம். மத்திய அரசு வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த மாநிலத்திலையும் பேசாத, மக்கள் அதிகமா புழங்காத மொழியாதுன்னா சமஸ்கிருதம், அதுக்கு வந்து 2500 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் சேர்த்து 140 கோடியும் ஒதுக்கிருக்காங்க. இதை பத்தி நம்மளால பேச முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முத்தரசன். எங்க இருந்தாருன்னு தெரியல, இப்ப கொந்தளிக்கிறாரா அவரு. அதுதான், கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து அப்பையில இருந்து கொந்தளிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்போ எடப்பாடி வந்து இந்த மாதிரியே ஒரு சவாலை ஸ்டாலினுக்கு வச்சிருக்காரு. பல சவால்களை 2 பேரும் மாறி மாறி வச்சுக்கிட்டாலும் இந்த சவாலுக்கு ஸ்டாலின் பதில் கூட சொல்ல மாட்டாருன்னு தான் நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறம் வந்து அதிமுக தலைவரா இதுல விசுவாசியா இருந்த ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து விசுவாசமா இருந்த ஒரு ஆள் இங்க வர முடியும், உங்க கட்சியில வாய்
வாரிசு வராம வேற ஒரு ஆள் வருவாங்கன்னு அறிவிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட கேட்டிருக்காரு. இதெல்லாம் நாங்க கடந்து போயிருவோங்கிற மாதிரி தான் திமுக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு இல்லாம அவசரப்பட்டு நம்ம எடப்பாடிக்கிட்டையும் சொல்லிட முடியாது. ஆமா ஆமா, அங்கேயும் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்கதா தான் சொல்றாங்க வெளியே இருந்து. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப திரும்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்தோம்னா விசிகாவை பத்தி பேசியிருந்தாருல எடப்பாடி, அதுக்கு திரும்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் வரமாட்டோம்னு சொல்லிட்டோம், இந்த கூட்டணியில தான் இருக்க போறோம், இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசி விசிகாவை குறி வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணியிலன்னு பாக்குறாரு எடப்பாடி. அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஓகே, ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இது விளக்கம் கொடுத்திருந்தாரு, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி, ஆனா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, நான் எடுக்கிறதா முடியும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை கொளுத்தி போட்டிருக்காரு. ஆமா, என்ன அவர் இப்படி பேசுறாரு, இது இருக்கக்கூடாது, கொளுத்தி விடுவோங்கிற மாதிரி. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா சொல்லிட்டாரு, எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு, அவர் சொல்றத வலுப்படுத்த வேண்டியதுதான் என்னோட வேலை, வலுப்படுத்தலாம் நான் பாஜக தொண்டனா இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவனா மாறிடுவேன், அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற சொல்றாரு. இது அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அவங்க பேசிக்கிட்டோம் டெல்லியில, அது வேற விஷயம். ஆனா நான் என்னைய பொறுத்த வரையும் கூட்டணி ஆட்சி தான், அதுவும் எங்க கட்சியில இருந்து ஒரு 100 எம்எல்ஏக்கள் கூட வரலாம், அது முதல்ல 100 சீட்டு கிடைக்குமாங்கிறது வேற, 100 எம்எல்ஏக்கள் கூட வரலாம், ஆனா அமைச்சரவையில அமைச்சர்களா இருந்தா தானே நல்லா இருக்கும், அதுதானே ஒவ்வொரு தொண்டனோட ஆசையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எடப்பாடி சொன்ன மாதிரி தெரியல, நைனா நாகேந்திரன் சொன்ன மாதிரியே இருக்காரு. கூட்டணியே கொளுத்தி விடுற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ராஜ்பவன்ல உட்காந்து பொழுது போகாம வேலை இல்லாம ஒரு புது திருக்குறளை எழுதி அதை சான்றிதழ் அச்சிட்டு கொடுத்த விவகாரம்ங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளா மாறிச்சு. நம்ம அன்பான நண்பர்களோட கேட்டிருந்தோம் நேற்று, ஆளுநர் RN ரவிக்கு என்ன குரல் பொருத்தமா இருக்கும்ட்டு. நிறைய பேர் திருக்குறள் போட்டிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, எல்லாத்தையுமே நாங்க படிச்சோம். இப்ப என்னன்னா, அந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தக வெளியீட்டு விழா அன்னைக்குதான் அந்த சர்ச்சையான நிகழ்வு நடந்திருக்கு. வைரமுத்து அன்னைக்கே அந்த மேடையில சொன்னாரு, காவி சாயம் பூசாதீங்க, எனக்கு தெரியாத கெட்ட வார்த்தையே கிடையாது அப்படிலாம் கூட பேசியிருந்தாரு. இப்போ வந்திருக்காரு கோவமா. ஆமா, வந்திருக்காரு. என்னன்னா, ராஜ்பவன்ல போலியான ஒரு திருவள்ளுவர் உள்ள இருக்கிறாரு போல, அவர் தான் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த போலி திருவள்ளுவருக்கு வேணா காவிச்சாயம் பூசிங்க, எங்க திருவள்ளுவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்டன பதிவா அதை போட்டிருக்காரு. இப்ப இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச மோகன் பிரசாத்ங்கிற மருத்துவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வுக்கும் ஆளுநருக்கும், இந்த நிகழ்வுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் பொறுப்பில்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஓ, அப்ப ஆளுநர் மாளிகை என்ன மண்டபம் மாதிரி வாடகை விட்டு அங்க விழா மட்டும் நடத்துறாங்களா? அதை தாண்டி இப்ப ஆளுநர் பேரை வேற அவங்க பயன்படுத்துறாங்களே, ஃபோர்ஜரியா? இவ்வளவு சந்தேகம் வருது. இதுக்கும் மேல விசாரிக்கணும் போல. இத RN ரவின்னு பேரை போட்டிருக்கு, வேலை இருக்கு, பட் அவர் சம்பந்தத்ததே RN ரவி தான் வேற. அப்ப ஆளுநர் ரவிக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது என்ன வேற எங்கேயாவது நடத்துனீங்களா? ஏன்னா கண்டிப்பா RN ரவி எந்த ஒரு இதுனாலும் படிச்சு பார்த்துட்டு தான் கொடுப்பாரு. அவருக்கு திருக்குறள் வேற தெரியும்னு சொன்னாங்க, திருக்குறள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. சோ தெரிஞ்சிருக்கும், அவர் படிக்கும் போதே தப்புப்பான்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். சரி, அதோட ஒரு பேரா இருந்திருக்குல்ல, கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பேன்றோம், உளவுத்துறையில வேற இருந்ததா சொல்றாங்க. ஆள் வச்சாலும் சரி, கூகுள்ல போட்டாலே வரப்போகுது, குறள் 944 போட்டா வரப்போகுது. என்னப்பா இது வேற எழுத்து, இது வேற எழுத்தாருன்னு கூட அந்த இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம், லெட்டர் வச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாரும் போட விட்டுட்டு இப்ப அவருக்கு இருக்கும் தொடர்பு இல்லை, இவருக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை, யாருக்கும். சரி விடுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு டீட்டெயில்டா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, நம்ம கூட சொல்லியிருந்தோம், யுனெஸ்கோல இருந்து விழுப்புரம் மாவட்டம் இந்த செஞ்சிக்கோட்டை அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல மராட்டிய மன்னர்கள் கட்டிய இந்த 12 கோட்டைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு யுனெஸ்கோ பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதலமைச்சர் கூட அதெல்லாம் போட்டு வாழ்த்து பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ என்ன சொல்றாரு அதுனா, அது மராட்டிய மன்னர் சிவாஜி பேர்ல எழுதுறாங்க, அவர் கட்டினது கிடையாது, அது காடவன்கிற தமிழ் மன்னர் கட்டின ஒரு கோட்டை தான். இதுக்கான சான்றுகள் மூவருலா ஒட்டக்கூத்தர் எழுதிய அந்த மூவருலால இருக்கு இதுக்கான குறிப்புகள் அப்படின்னு சொல்லி, அந்த குறிப்புகள்லாம் அந்த பாடல்கள்லாம் சொல்லி டீட்டெயில்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல கடைசியா எப்படி முடிச்சிருக்காருன்னா, பல அரசியல் தலைவர்களும் இதை வரவேற்றிருந்தாங்க, ஆனா கண்டிப்பா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதை செஞ்சிருக்க கூடாது, இது ஒரு வரலாற்றை மாத்த பாக்குறாங்க யுனெஸ்கோவும். ஏற்கனவே மத்திய அரசு இது மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ யுனெஸ்கோவும் இப்படி ஒரு சதி பண்ணுதா அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையோட சாராம்சமா இருந்தது. பரவாயில்லையே, மகன் இவ்வளவு குடைச்சல் கொடுத்தா கூட அறிக்கை கொடுக்குறாரு பாத்தியா, ஆழமா வரலாற்றுல ஊடுருவி ஒட்டக்குத்துட்டு வரைக்கும் போய் எடுத்துட்டு இருப்பாரு. ஆமா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்ல அவரே கொஞ்சம் ஓனா எழுதக்கூடிய அறிக்கைனா இதுதான் சொல்றாங்க, ராமதாஸ் தான் எழுதுறாருன்னு சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி கரெக்டா எடுப்பாரு, எந்த
டாபிக் எடுத்தா நல்லா இருக்கும், உண்மையில எடுக்க வேண்டிய டாபிக்கை பல டாபிக் எடுத்து ராமதாஸ் எப்பயுமே அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா செந்தமிழன் சீமான் அவர் வந்து இப்பதான் வந்து மாடு எருமை மாடுன்னு சொல்லிட்டு இந்த ஆடு மாடுக்கான மாடு வந்து நடத்தி முடிச்சிருந்தாரு. பிரம்மாண்டமா அந்த மாநாட்டுல வந்து 2000 மாடு ஆடெல்லாம் வந்து கலந்துக்குச்சு. இப்ப அடுத்து வந்து மரங்களுடைய மரம் நடத்த போறாங்களாம் ஆகஸ்ட் 17. அதுல மரங்கள்லாம் வந்து கலந்துக்க முடியாது, இவங்க மரம் இருக்க பகுதிக்கு போய் வேணா பேசலாம். ஒருவேளை வனப்பகுதிக்குள்ள பர்மிஷன் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். விட மாட்டாங்க. ஸ்பீக்கர் வச்சா அங்க இருக்கிற விலங்குக்கு ஆபத்து வரும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. தைலாபுரம் தோட்டத்துல நிறைய மரம் இருக்கு, அங்க வேணா போய் ஏதாவது ஏற்கனவே பிரச்சனை தான்ப்பா. அது வேற மைக் வச்சிருக்காங்களா அங்க வேற. 2 நாள்ல யார் அந்த மைக் வச்சா கண்டுபிடிக்கிறாங்கிறாரு ராமதாஸ். ஆமா, சரி, அதை அவர் கண்டுபிடிக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து அந்த திருப்புவனம் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் போலீஸால அடிச்சே கொல்லப்பட்டாரு. அவரோட அந்த விவகாரம் பெருசான சமயத்துல நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி திமுக ஆளும் புள்ளிகள் போய் பணம் கொடுத்து இதை பெருசாக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்ட்டு. அதுக்கான ஒரு வீடியோ ஆதாரமே இப்போ 2 நாளாக வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம நிருபர் சல்மானுமே விசாரித்து இப்போ நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா ஜூன் 28 ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. யாருன்னா திமுகவோட முக்கியமான புள்ளிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள், அதோட டிஎஸ்பி சண்முக சுந்தரமா அவரும் வந்து அதில் இருக்காரு. அவர் வந்து கூப்பிட்டு போய் பேசியிருக்காங்க, எவ்வளோ லட்சம் வேணாலும் தரேன், என்ன வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜன்னல் வழியாக ஊர் மக்கள் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. கரெக்டாக அந்த ஜன்னலை வந்து ஒரு போலீஸ்காரர், ஒரு மஃப்டியில் இருக்க போலீஸ்காரர் வந்து சாத்துறாரு. அதுக்கப்புறம் கதவெல்லாம் தட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆதாரமுமே இப்போ வெளியாயிருக்கு. நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, சாரிம்மான்னாரு. அதுக்கு முன்னாடி இது நடந்த மாதிரியே இல்லாமல் மறைச்சிடலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல. நான் மனையோட ஷோல சொன்னோம், கட்டா பஞ்சாயத்து எப்படி இருக்காங்க திமுககாரங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரூஃப் தான் இப்போ இந்த ஆடியோ விவகாரம்லாம் வீடியோ விவகாரம்லாம் வெளியாகிட்டு இருக்கு. சிபிஐ விசாரிக்கும் போது இதையும் சேர்த்து விசாரிக்கணும் கண்டிப்பா. பூனேல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆம்னி பேருந்துல போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ஜன்னல்ல இருந்து வெள்ளை துணி வீசப்பட்டிருக்கு. இதை பார்த்த பேருந்து ஓட்டுநர் பேருந்து வந்து நிப்பாட்டிட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சப்ப அந்த சீட்ல உட்காந்துட்டு இருந்த ரித்திகா ஷேக் அப்படிங்கிற தம்பதின்னு அவங்க சொல்றாங்க. என் ஒய்ஃப் வாந்தி எடுத்து அதான் தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆராய்ச்சி பாக்குறப்ப பச்சிளம் குழந்தை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து 19 வயசு தான் ரித்திகாவுக்கு. எல்லா பக்கமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. பட் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே பிறந்த குழந்தைய சுத்தி தூக்கி வீசி எரிஞ்ச சம்பவங்கிறது நாட்டே இப்போ வந்து உலுக்கி இருக்கு. 2 பேரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டு இருக்காங்க 2 பேரும். சரி, அப்படியே மேற்கு வங்கத்துக்கு போனோம்னா அங்க வந்து மம்தா ஒரு பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல பெங்காலி மக்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்டன பேரணின்னு தான் அதை நடத்தினாங்க. அங்கே பேசும்போது குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்காலில் உள்ள நிறைய பேரை, வெஸ்ட் பெங்காலில் உள்ள நிறைய வாக்காளர்களை நீக்க போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ பீகாரில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை. அதை அப்படியே மேற்கு வங்கத்துக்கு கொண்டு வந்து எல்லாரையும் நீக்கிட்டு இங்கே ஜெயிச்சிடலான்னு ஒரு திட்டம் போடுது பிஜேபி. இதுக்கு தேர்தல் ஆணையமும் துணை போகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இது அங்கே மட்டும் இல்லை, பல மாநிலங்களையும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு தேசமே இதை வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க, கூட்டணியில் இருக்கவங்களே. ஆமா, அதான் வந்து இப்ப பீகார்ல எல்லாம் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்களா அந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு. சரி, மொத்தம் அங்க இருக்கிற வாக்காளர்களோட எண்ணிக்கை 7,90,00,000. இப்ப இதுல விண்ணப்பிச்சவங்களோட எண்ணிக்கை வந்து 9,99,00,000. இப்ப 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்கல அப்படிங்கிறாங்க. ஆகஸ்ட் 1 வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுருவோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதுக்கு இன்னும் காலகட்டம்னு பாக்குறப்போ ஒரு 12 நாள் 13 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளார அத்தனை லட்சம் பேர்களும் சேர்க்கப்படுமா இல்லை நீக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. அதுதான் வந்து முன்னாள் டிவிக்கு ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜன்சுராஜ்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதான் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் தான். இல்ல வந்து பிஜேபி சொல்றத தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய வாக்காளர்களை நீக்க போறாங்க, இதுதான் தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு போய் சொல்றாரு. அவர் இப்போ ஒரு பாயிண்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, எப்படின்னு தோத்துருவோம், இதை சொல்லி சமாளிச்சுக்கலாம், என்னோட வாக்காளர்கள்லாம் நீக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்ட்ராட்டஜி இல்ல, அதனால பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றது தெரியாமையா இருக்கும் அவருக்கு. அவர் பிஜேபியோட வேற வேலை பார்த்திருக்காரு. ஆனா வந்து இப்போ ஆகஸ்ட் 1 அந்த டிராஃப்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மாதிரி. அதுல என்ன வர
வரப்போகுதுங்கிறத வச்சு ஓரளவு கணிச்சிடலாம் தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை அதாவது மக்களுக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையான தேர்தல் ஆணையம் தானே. ஆமா, எத்தனை சொல்றது தேர்தல் ஆணையம் சொல்லியே தேர்தல் ஆணையத்தோட கிரெடிபிலிட்டி. சரி, ஓகே. என்னன்னா நாடாளுமன்ற வர கூட போகுது வர வாரத்துல. இன்னும் அங்க எல்லாம் பத்தி பேசுறதுக்கு எல்லாம் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். பாப்போம் என்ன பேச போறாங்க அப்படின்னு. நேற்று மத்திய அமைச்சரவை கூடியிருக்காங்க. பயிர் திட்டம் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு பண்ண போறதா 24,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. இதனால 1,70,00,000 விவசாயிகள் பயனடைவாங்களாம். தன்னிய கிருஷி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. கிருஷி, சரி, ஓகே. கிருஷி இந்த மாதிரிதான் பேர் வைக்கிறாங்க நமக்கு புரியாத மாதிரியே எல்லா திட்டத்துக்கும். சரி, இப்படியே தானிய கிருஷி. ஓகே, சரி. இன்னொரு சோகமான செய்தி நமக்கு வந்து காசால இருந்து எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல என்னன்னா நம்ம பார்த்தோம் 230க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை கொண்டுகிட்டே இருந்தது இஸ்ரேல் ராணுவம் இந்த போர் முழுக்க. ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிற செய்தியை வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதனாலே நிறைய பேர் தன்னார்வலர்களா மாறி செய்தி ஊடகங்களுக்கு அவங்களே வீடியோ எடுத்து அனுப்பிட்டுலாம் இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு சிறுமி, 11 வயது சிறுமி, பாலஸ்டீன் கிரானிக்கல்ஸ்ங்கிற பத்திரிகைக்கு அவங்க செய்தி வீடியோவா அனுப்பி அவங்க நிறைய பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 11 வயது சிறுமியோட பேர் வந்து லாமா நாசர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சமீபத்தில் கூட வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கல்லறை பக்கத்துலேயே உட்கார வேண்டியதாக இருக்குது, அப்பாக்களோட கல்லறை பக்கத்துலலாம் உருக்கமாக ஒரு வீடியோ அனுப்பிச்சு அதை பப்ளிஷும் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தி நிறுவனம். இப்போ அவங்க வீட்டையுமே குறி வச்சு இந்த இஸ்ரேல் இராணுவம் அந்த 6 மாடி கட்டடத்துல வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல குடும்பத்தோட அந்த 11 வயது சிறுமியுமே வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு பரிதாபகரமான செய்தி இது. நேற்று வேற இந்த காசா மனிதாபிமான அறக்கட்டளை இந்த உணவெல்லாம் கொடுப்பாங்களா, அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 20 பேர் இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இறந்து போறாங்க. இப்போ அவங்க சாப்பாடு கொடுக்க வரப்போ கூட்ட நெரிசலால 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த மனிதாபிமான அறக்கட்டளை பக்கத்துல உணவுக்காக நின்றுட்டு இருந்தவங்க மேல இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி மட்டுமே 874 பேர் இறந்து போயிருக்காங்க. 874 பேர் சாப்பாட்டுக்காக நின்றுட்டு இருந்தவங்கள இஸ்ரேல் ராணுவம் கொண்டிருக்கு. இவரை ஹிட்லரையாவது வதை முகாம் வச்சுதான் கொண்டாங்க. இவங்க வந்து உணவு முகாம் நடத்தினா கூட வந்து கொள்ளுது இந்த நெதன்யாகு அரசு. ஒரு பேய் அரசாக தான் இருக்காது. ஆமா, இதுல என்னன்னா இப்ப இஸ்ரேல் வந்து இங்கே நடத்துற தாக்குதல் பார்த்தாது சிரியால வேற இப்ப தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்க ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இனக்குழு இருக்காங்களாம். அவங்களுக்கும் இன்னொரு பழங்குடி இனக்குழுக்கும் மோதல் ஆரம்பிச்சிருக்கு. இதுல இந்த ட்ரூஸுங்கிற இனக்குழுவை நாங்க ஆதரிக்கிறோம், அவங்க எங்களுக்கு வந்து துணையா நிற்கிறதுனால நாங்க வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தினோம்னா நாங்க வந்து சிரியா மேல தாக்குவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் வான்வழி தாக்குதலை நடத்திருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் வெறும் நெதன்யாவுக்கும் அந்த அங்க இருக்கிற சில யூதர்களுக்கும் ஏதாவது தாக்கிட்டே இருக்க வேண்டியதான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் பண்ண மாட்டேன். என்னது? கோடி ரூபாய் கொடு சொல்றேன். காமராஜர் உயிரோடு இல்லை என்பதற்காக திருச்சி சிவா எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான். என்னாலே 4 ஸ்டேட்ல நான் பண்றதை எனக்கே நீ பண்றியா அப்படின்னு சீமானை போட்டிருக்காங்க. அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான். எடப்பாடியார், ஓ நம்ம கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்களா? இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது ஸ்டாலினுக்கும் திருச்சி சிவாவுக்கும் கொடுத்துடலாம். ஸ்டாலின் பலமுறை சொல்லியிருக்காரு, என் தூக்கத்தை கெடுத்துறாதீங்கன்னா. ஆனா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நபர் கெடுத்துக்கிட்டே இருக்கிறார்கள். இந்த வாரம் வந்து திருச்சி சிவா, ஏன்னா கூட்டணிக்குள்ளார முக்கியமான கட்சி காங்கிரஸ், அதுலயே பெரிய சலசலப்பு உண்டு பண்ற அளவுக்கு வந்து பண்ணிருக்காங்க. இன்னொன்னு காமராஜரோட அனுதாபிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிராக மாறிட்டா அப்புறம் கட்சிக்கு டொனேஷன் வராது, ஓட்டு வராம வந்து போயிடும். அதனால வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஆமா, எதுக்கு சர்ச்சையை சிக்குவானே, அப்புறம் வந்து தயவு வந்து விவாதிக்க வேணாம் அப்படின்னு இதுக்கு சொல்லணும். ஆமா, பத்திரிகையாளர்களுடைய கடை விவாதம் பண்றதுதான். தயவு கூர்ந்தாலும் சரி கூறாம இருந்தாலும் சரி விவாதம் பண்ணுவோம். ஓகே, ஆனால் தேவையில்லாத ஆணிங்கிற விருதை 2 பேரும் கொடுத்து விடைபெறலாம். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.